ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸில் காம்பினேட்டர்ஸ் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர்ஸோட அட்டாச்மெண்ட் தான். ஓகேவா? தென் ஆல்ரெடி செலக்டர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ செலக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர், அட்ரிபியூட் செலக்டர் பார்த்துருப்போம். இங்கே வந்து சூடோ கிளாஸ் செலக்டர் அண்ட் சூடோ எலமெண்ட் செலக்டர் அண்ட் காம்பினேட்டர் செலக்டர். ஓகேவா? இது ரிமைனிங் அப்படியே வச்சுருந்துருப்போம். அதோட கிளாஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? தென் இப்போ காம்பினேட்டர்ஸ்னால் என்ன, தென் அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ சிஎஸ்எஸ் காம்பினேட்டர்ஸ் டிஸ்கிரைப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் என்ன சிஎஸ்எஸ் செலக்டர். அதாவது ஒரு பாடிக்குள்ளேயோ, ஒரு டிவ்வுக்குள்ளேயோ, இல்லை ஒரு பேராகிராஃப்குள்ளேயோ நெஸ்டடாக இருக்கும் இல்லையா, ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைல்டு, ஒரு பேரண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைல்டு, ஓகேவா, இல்லை ஒரு சப் பேரண்ட்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சைல்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைல்டு ரெண்டு சைல்டு இருப்போம், இல்லை நிறைய சைல்டு இருக்கும். ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ they allow for more specific and complex styling by targeting elements based on the relationship to others. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜில் ஒரு 4 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க மாட்டினாலே மற்றவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸோ ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ லீடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இங்கே எப்படின்னா, ஸோ ஒருத்தர் மாட்டினாலே மற்றவங்களாம் தானே மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அந்த ஒரு எலமெண்ட்டை நம்ம விசாரிக்க சொல்ல மற்ற எலமெண்ட் என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தென் ரியல் டைமாக இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் காம்பினேட்டர்ஸ். இந்த இடத்துல 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசெண்டன்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்டு ஒன். ஓகே, டிசெண்டன்ட் காம்பினேட்டர். இங்கே ஸ்பேஸ். ஓகேவா? என்ன டியூட் ஸ்பேஸ் அப்படின்றதுனா டார்கெட் ஆல் த டிசெண்டன்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். ஓகேவா? அப்போ டிசெண்டன்ட்னால என்ன, அதுக்கு கீழே இருக்கிறது இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவ்வுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது, தென் ஒரு ஹெட்டிங் இருக்குது, இப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த டிவ்வு கீழே இருக்க பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும், இல்லை இந்த பேராகிராஃப்க்கு இருக்க இந்த ஹெட்டிங் 5 செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, அதாவது ஒன்றுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எப்போயாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் செலக்ட் திஸ் போத். ஓகேவா? எனக்கு இந்த டிவ்வையும் செலக்ட் பண்ணணும், டிவ்வு கீழே இருக்க அந்த பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை, எனக்கு இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும், இந்த பேராகிராஃப் கீழே இருக்க அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எப்போயாவது உங்களுக்கு வந்து சினாரியோ வந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் த டிசெண்டன்ட் செலக்டர். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் செலக்ட் த டார்கெட்டட் எலமெண்ட் அட்டாச்டு வித் த, அதாவது அதோட சிப்ளிங், அதாவது அது பக்கத்தில் அதுக்கு கீழேயே இருக்கக்கூடிய ஒரு டிசெண்டன்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணும். ஓகேவா? செலக்ட் பண்ணி அதுக்கு நமக்கு ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சந்தானம் டவுட் இருக்கு. அது ஒரு நிமிஷம். அது எப்படி அது வந்து இப்போ வந்து கண்டெய்னர் மேல வந்து ஸ்டைல்ல கண்டெய்னர் டாட் கண்டெய்னர் பி மட்டும் கொடுத்துருக்கோம். நான் ஒன்றும் சொல்லலை, நான் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா? ஜஸ்ட் சேயிங் வாட் இஸ் டிசெண்டன்ட். ஓகே, ஸோ ஓகே, லெட் எக்ஸ்பிளைன் திஸ் கோட். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். வி ஹாவ் த டிவ். ஓகே, ஸோ வி ஹாவ் த டிவ். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வுக்குள்ள ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது, அவ்வளோதான் இல்லையா. ஸோ அப்போ இங்கே பாடின்றது இட்ஸ் அ பேரண்ட். அதுக்குள்ளே எத்தனை சைல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவ்ன்ற ஒரு சைல்டு இருக்குது. தென் வெளியில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகேவா? பாடிக்கு எத்தனை சைல்டு, டிவ்ன்றது ஒரு சைல்டு, பேராகிராஃப்ன்றது ஒரு சைல்டு, மொத்தமாக 2 சைல்டு. ஓகே, தென் இப்போ இந்த டிவ், அதாவது கண்டெய்னர்னு ஒரு டிவ் இருக்குது, இதுக்கு எத்தனை சைல்டு, இங்கே பேராகிராஃப்னு ஒரு சைல்டு, தென் திஸ் ஹெட்டிங்ன்றது ஒரு சைல்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இதை ஸ்டைல் பண்ண முடியும். ஜஸ்ட் லுக் அட் இட். ஓகே, ஸோ இது விஎஸ் கோட் வச்சு பண்ணால் இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் ஓகே, நம்ம இங்கேயே ட்ரை பண்ணலாம். ஸ்டைலை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஹெட்டிங், ஒன் செகண்ட், ஹெட்டிங் நமக்கு தேவையில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் விஷுவல். ஓகே, ஸோ we have the 2 child, div and paragraph. இதோட ஸ்டைலிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் சரியில்லை. ஓகேவா? அலைன்மெண்ட் பண்ணுறது ஈஸி தான், அன்றைக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். ஷிஃப்ட் டேப். ஓகேவா? அலைன் பண்ணுறதுக்கு பேக்வேர்ட் அலைன், டேப் கொடுத்தா ஃப்ரண்ட்வேர்ட் அலைன். ஷிஃப்ட் டேப் இஸ் பேக்வேர்ட் அலைன். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்வேர்ட் ஃப்ரண்ட்வேர்டில் என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஷார்ட்கட்ஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேனுவலாக உட்காந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இல்லாமல் இருக்கும். ஓகேவா? தென் ஸோ இங்கே கண்டெய்னர் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஒரு கண்டெய்னர் கீழே இருக்க ஒரு பேராகிராஃபை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த கண்டெய்னர் செலக்ட் ஆகல, சாரி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப் என்ன ஆகுது, செலக்ட் ஆகிருக்கு. வாட் ஹேப்பன் இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் பேராகிராஃப் லைக் திஸ்? ஓகே. ஸோ இதுவே இதுக்கு நடுவில், ஓகேவா, ஸோ எனக்கு ஒரு ஹெட்டிங் இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்குது? இட்ஸ் செலக்டிங் ஆல் த பேராகிராஃப் டிசெண்டன்ட் ஆஃப் த, அதாவது இந்த கண்டெய்னர் கீழே எனக்கு எத்தனை பேராகிராஃப் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பட் ஐ வில் செலக்ட் ஆல் த பேராகிராஃப் டிசெண்டன்ட் ஆஃப் த என்டையர் கண்டெய்னர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ. ஸோ இது ஸோ அப்போ வந்து சந்தானம் அப்போ வந்து ஒரே விதமான எலிமெண்ட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ள ஓகே அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஒரே அதாவது பேராகிராஃபா இருக்கணும், இல்லைன்னா டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ்வா இருக்கணும், இல்லைன்னா டிவுக்குள்ள இன்னொரு ஸ்பேன் H5 இருக்கணும். ஸோ தட் வில் பி கெட் செலக்டட். ஓகே. ஸோ செப்பரேட்டட் பை ஸ்பேஸ், இதுவும் ரியலி இம்பார்ட்டன்ட். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது காம்பினேஷன்ஸ்ல. செலக்ட் பண்ண என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் H5 செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகுதா எனக்கு? இல்லை. ஸோ செப்பரேட் பை ஸ்பேஸ் H3 ஒர்க் ஆகுதா? நோ, இங்கே H3 கிடையாது. ஸோ இவன் தோ நான் H3 கொடுத்தேன்னா, ஓகே. ஸோ H3 H3 கமா கொடுக்கக்கூடாது. இந்த செலக்டரில் ஃபஸ்ட்டு ரூலே அதுதான். பாருங்கள் என்ன பண்ணுறது, ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்கணும். டார்கெட் ஆல் த டிசெண்டன்ட் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். அப்போ ஒரு எலமெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது டார்கெட்டட் எலமெண்ட் எதுவாக வேணா இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுதான் டார்கெட்டட் எலமெண்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். நான் இதை தான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன். ஒரு டிவ் இருக்குது, அந்த டிவ்வுக்குள்ளே இருக்க மொத்த பேராகிராஃபும் நான் ஸ்டைல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டார்கெட் பண்ணணும், அதோட பேரண்ட் கண்டெய்னரை டார்கெட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்று பாடியை செலக்ட் பண்ணி டிவ்வையோ பேராகிராஃபையோ நம்ம ஸ்டைல் பண்ண முடியும், இல்லை டிவ்வை செலக்ட் பண்ணி டிவ்வுக்குள்ளே இருக்க பேராகிராஃபையோ இல்லை H5 செலக்ட் பண்ண முடியும். ஸோ வாட் ஹேப்பன் இப்போ நான் எப்படி பண்ணேன்னா, எனக்கு அந்த ஸ்டைல் H5க்கு அப்ளை ஆகுமா? இட்ஸ் அப்ளை ஃபார் த ஒன்லி H5, இட்ஸ் அப்ளை ஃபார் த ஒன்லி H3. ஓகே. ஸோ இந்த கேஸ் வி ஹாவ் H1, Control C. ஓகே. இதை வந்து ஒரு பேராகிராஃப் நடுவில் நான் போடுறேன், போட்டுட்டு ஸோ இங்கே H1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா H1, ஸோ அந்த H1க்கு மட்டும் அந்த ரெட் அப்ளை ஆகும். H3ன்னு கொடுத்தா H3க்கு மட்டும் அந்த ரெட் அப்ளை ஆகும். ஸோ இந்த கேஸ் இந்த H3 நிறைய H3 இருக்குது. ஓகேவா? ஸோ இது எங்கே இருந்தாலும் சரி, ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது எனக்கு, நடுவில் எங்கே இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ ஆனால் அதுக்கு டிசெண்டன்ட் ஆகிருக்க எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா? அதாவது ஒரு பேரண்ட் கண்டெய்னர் கீழே இருக்க ஒரே ஒரு யூனிக் ஸ்பெசிஃபிக் சைல்டு என்ன பண்ணும், செலக்ட் பண்ணோம். ஏன் இங்கே ஸ்பெசிஃபிக் அப்படின்னும் போது H3 எல்லாமே H3 தானே. இங்கே பாருங்கள், ஐ காட் செலக்டட். இது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நான் சொல்கிறது டேக் வைஸாக, நோ மோ சேஞ்சஸ் இல்லையா? ஸோ கிளாஸே இல்லாமல் ஐடியே இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த லைன் ரியலி இம்பார்ட்டன்ட். டார்கெட் ஆல் த டிசெண்டன்ட் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் நீங்கள் இதை பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாகவே புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இட்ஸ் டார்கெட் டிசெண்டன்ட் என்ன பண்ணால், இட்ஸ் டார்கெட் ஆல் த டிசெண்டன்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். சொல்லுங்கள், somebody is raising hand. அஜித் சொல்லுங்கள். அஜித் சொல்லுங்க. சொல்லுங்க. அது ரெண்டுக்கு செலக்ட் பண்ணா என்ன பண்றது அப்படினா, ரெண்டுத்தை செலக்ட் பண்ணணுமா? சோ ஆமா, இப்போ ஒரு பேராகிராஃப் செலக்ட் பண்ணனும், H3 செலக்ட் பண்ணனும், என்ன பண்றது? கமா கொடுங்க. அதுக்கு தான் கிளாஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துக்கு ஆமாம் டிவ் இருக்குது, இந்த என்டையர் டிவ்வுமே செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை என்டையர் டிவ்வுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் H3 and paragraph H3க்கு மட்டும் வேணும்னா that's why we had a child selector, adjacent selector, general sibling selector. Okay. ஸோ சரி சந்தானம், இன்னொரு டவுட். ஒருவேளை இப்போ வந்து டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ், ஓகே, அந்த டிவ்வுக்குள்ள பேராகிராஃப் இருக்கு, that won't work like. okay, only வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேரண்ட் டு சைல்டு அப்படி மட்டும் தான் கான்ஃபிகரேஷன்லாம் செலக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்ட்லி நீங்கள் கிளாஸஸ் அண்ட் ஐடி யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸோ அதாவது அப்போ வந்து காம்பினேஷன்ஸ் வந்து சிஎஸ்எஸ் காம்பினேட்டர்ஸ் வந்து இட் வில் நாட் ஒர்க் ஃபார் ஓகே நெஸ்டட் டிவ்ஸ். நெஸ்டட் டிவ்ஸ்க்கு ஒர்க் ஆகும், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது பேரண்ட் சைல்டு கான்ஃபிகரேஷனில். அடுத்தடுத்த கான்ஃபிகரேஷனில் உள்ள ஒர்க் ஆகாது. அதாவது நான் அப்பா பையன் அப்படின்னும் போது ஸோ நான் வந்து என்ன பண்ண முடியும், என்னோடய பையனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் என்னோடய பேரனையும் ஸோ என்னோடய தாத்தாவையும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ மினிமம் ஒன் பேரண்ட் இஸ் அ டார்கெட். பேரண்ட் இஸ் அ டார்கெட். ஓகே. ஸோ பேரண்ட் இஸ் அ டார்கெட், தென் அதை ரிலேட் பண்ணியிருக்க அதுக்கு கீழே இருக்க டிசனண்ட், அதனால தான் அது டிசனண்ட் இல்லையா? ஸோ அதுக்கு கீழே இருப்பாங்க. ஒருவேளை வந்து டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் இருந்து அதுக்குள்ள ஒரு பேராகிராஃபோ ஹெட்டிங்கோ இருந்தா அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது டிவ்வுக்குள்ளே இன்னொரு டிவ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த டிவ்வை டார்கெட்டாக செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து. ஓகே, தட்ஸ் அ மேட்டர். ஓகே. ஸோ சைல்டு காம்பினேட்டர்ஸ், ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டார்கெட் ஆல் த இமிடியேட் சில்ட்ரன் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு எலமெண்ட். ஓகேவா? டார்கெட் ஆல் த இமிடியேட் சில்ட்ரன். வாட் இஸ் மீன் பை இமிடியேட் சில்ட்ரன்? இங்கே பாருங்கள், பேரில் சில்ட்ரன் வருது, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். சில்ட்ரன்னும் போது ஸோ இப்போ நான் பேரண்ட்னா என்னோட சில்ட்ரன் 4 பேரோ 5 பேரோ அவங்கள மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட சில்ட்ரன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெயிட், கோ ஹெட். ஓகே, ஒரு டாப்பிக்காக போகலாம். ஓகே, தென் யூ வில் நோ. ஸோ என்ன பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ ஆஃப்டர் டிசெண்டன்ட், ஓகே, சைல்டு செலக்டாக. சைல்டுன்னும் போது ஸோ சைல்டு லெவலில் தான் இறங்கும், அது வந்து அடுத்தடுத்த உள்ளெல்லாம் இறங்காது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா அந்த டிவ், இது கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓ, இட்ஸ் நாட் கெட் செலக்டட். கண்ட்ரோல் வி. ஸோ தென் நவ் உங்களால் நல்லா பார்க்க முடியுது இல்லையா விஷுவலாக? ஸோ ஜேஎஸ் கூட கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பாடி இருக்குது, பாடி இஸ் அ சைல்டு, ஸோ பாடி இஸ் அ பேரண்ட், தென் அதுக்குள்ளே ஒரே ஒரு டிவ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிவ்வை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எலமெண்ட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கிளாஸாக செலக்ட் பண்ணல. ஓகேவா? இந்த செலக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் எலமெண்ட் ஐடி செலக்ட் பண்ணி அதை பற்றி கவலையே கிடையாது. அதுக்கு டிசனண்ட்டாக இருக்கிறதா நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. செப்பரேட்டட் பை ஸ்பேஸ்னால் என்னது? இட்ஸ் அ டிசனண்ட்டா இல்லை சிப்ளிங் செலக்டரா? செப்பரேட்டட் பை ஸ்பேஸ்ன்னு வந்தாலே அது டிசெண்டன்ட். ஓகேவா? தென் ஸோ சைல்டு செலக்டர் அப்படின்னு வர சொல்லல, சைல்டு அப்படின்னும் போது ஏரோ மார்க். ஓகேவா? இந்த ஏரோ மார்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கிரேட்டர் தென், அதாவது பேரண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சைல்டு இல்லையா? அப்போ திஸ் சைல்டு இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் பேரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம். என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு டிவ் இருக்குது. ஓகேவா? டிவ்வுக்குள்ளே அகெயின் வி ஹாவ் அ பேராகிராஃப், தென் ஒரு ஸ்பேன் இருக்குது, அந்த ஸ்பேன் கீழே பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு சிடிஎஸ் ஹைலைட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, தென் இந்த பேராகிராஃப் செலக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ஒரு பேராகிராஃப் இருக்குது. திஸ் பேராகிராஃப் இஸ் அ டேரக்ட் சைல்டு ஆஃப் த டிவ் இல்லையா? இட்ஸ் அ டேரக்ட் சைல்டு இல்லையா? அப்போ இது செலக்ட் ஆகும். திஸ் பேராகிராஃப் இஸ் நாட் த டேரக்ட் சைல்டு ஆஃப் த டிவ். அப்போ இது என்ன ஆகாது? செலக்ட் ஆகாது. நான் கலர் ப்ளூ அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் எதுக்கு அப்ளை ஆகிருக்கு, எதுக்கு அப்ளை ஆகலைன்றதை நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இமிடியேட் சைல்டுக்கு அப்ளை ஆகுது. ஓகேவா? வாட் ஹேப்பன் இஃப் ஐ ஹாவ் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, தென் இது அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஸோ ஆஃப்டர் திஸ், ஓகே, ஆஃப்டர் திஸ் இது எங்கே இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இமிடியேட் சைல்டாக இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு அது சைல்டாக இருக்கும். இப்போ இந்த பேராகிராஃப் இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ இந்த ஸ்பேன் தான் இந்த டிவுக்கான ஃபஸ்ட்டு சைல்டு, இமிடியேட் சைல்டு. இந்த பேராகிராஃப்ன்றது ஸோ அவங்களோட கிராண்ட் சைல்டு, இட் won't செலக்ட். ஓகேவா? ஸோ இங்கே சினாரியோ வேறு. எப்போ அப்படின்னும் போது டிசெண்டன்ட் செலக்ட், இட்ஸ் என்டையர்லி செலக்ட். ஓகே, இட்ஸ் என்டையர்லி செலக்ட். நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷனில் இருந்தாலும் அதுக்கு டிசெண்டண்ட்டாக இருந்தால் அந்த எலமெண்ட் பர்டிகுலராக செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு எலமெண்ட் எப்படி எந்த கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் அது செலக்ட் ஆகிடும். இது யூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த காம்பினேட்டர்ஸ்ன்னும் போது இங்கே என்ன சுச்சுவேஷன் வரும் அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு அந்த ஸ்டைல் தேவையப்பட்டிருக்காது, பட் ஆனால் அந்த ஸ்டைல் நீங்கள் அது கொடுத்துருவீங்க. ஓகேவா? லைக்வைஸ் நான் இந்த இடத்துக்கிட்ட சதானம் இப்போ நீங்க கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுங்க. கொடுத்தோம்னா ஓகே ஓகே, ஒன் செகண்ட். இட் செலக்டட் எவ்ரிதிங். ஓகே, ஆனால் பர்டிகுலராக செலக்ட் பண்ண முடியாது உங்களால். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைல்டை
இந்த டார்கெட்டில் இருந்து உங்களால் செலக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஆனால் மொத்தமாக செலக்ட் பண்ண முடியும். இவங்கெல்லாம் என் பசங்க அப்படின்னு சொல்லும் போது என் பசங்களும் இருப்பாங்க, என் பேர பசங்களும் எனக்கு பசங்க தானே, கரெக்டு தானே, தப்பு கிடையாது அதில் ஒன்றும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் வளர்கிறாங்களே, தெரியுமா? ஸோ அப்படி இருக்க சொல்ல, ஸோ டிசனண்ட் வேறு மாதிரி ஒர்க் ஆகும், ஸோ சைல்டு வேறு மாதிரி ஒர்க் ஆகும். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். ஓகே, ஸோ ஒரு சினாரியோ எப்போ, அதாவது ஒரு கண்டெய்னர் கீழே இருக்க என்டையர் சைல்டும் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ண போகிறீங்களா? அதாவது என்னோடய என்டையர் பேஜில் இருக்க ஒட்டுமொத்த பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக பாடிக்கு கீழே இருக்க மொத்த பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேஜ் அந்த பாடிக்கு கீழே இருக்க ஒரு பேராகிராஃப், பாடின்றது நம்ம என்ன பண்ணுவோம் டார்கெட்டாக வச்சுப்போம், அந்த டார்கெட் கீழே இருக்க என்டையர் பேராகிராஃப் என்ன ஆகும், இப்போ தட் காட் செலக்டட். ஈவன் தோ அது எங்கே இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அது எத்தனை சைல்டுக்கு உள்ளே இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் கொடுக்குற கலர்ஸ் என்ன ஆகும், அது இன்ஹெரிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா, இதுதான் டிசெண்டன்ட். அப்படியே இங்கே சைல்டு செலக்டர் அப்படின்னு கொடுக்க சொல்ல டைரக்ட் சைல்டு, அதாவது இதுவும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணோம், ஆனால் டைரக்ட் சைல்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணோம். ஓகேவா, ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாதுல்ல டிசெண்டன்ட்டுக்கும் டைரக்ட் சைல்டுக்கும். இட்ஸ் லைக் சந்தானம், அதாவது ஒரு கண்டெய்னர்ல ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 10 ஸ்பேன் இருந்துச்சுன்னா 10 ஸ்பேனை செலக்ட் பண்றதுக்கு we are using this type of combination. கரெக்ட்டா? யா சொல்லலாம். இதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நார்மலாக ஒரு எலமெண்ட் செலக்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ என்டையர் பேஜில் 1000 லைன் ஆஃப் கோட் இருக்குது. நான் டேரெக்டாக ஸ்பேனை செலக்ட் பண்ணி கோட் பண்ணிட்டேன், கலர் ப்ளூன்னு கொடுத்துட்டேன்னா அந்த 1000 லைன் ஆஃப் கோடில் இருக்கிற எல்லா ஸ்பேனுமே எனக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் அது ஒர்க் ஆகும். இந்த கேஸ் ஸ்பேனுமே ஒரு கண்டெய்னர் தான், டிவ்வுமே இட்ஸ் அ கண்டெய்னர் தான் இல்லையா. ஸோ தட் ஹோல்டு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்க சொல்ல அப்போ ஒரே ஒரு ஸ்பேனுக்குள்ளே நிறைய சைல்டு இருப்பாங்க, நிறைய ஒரு 10 பேராகிராஃப் இருக்கலாம், 10 ஹெட்டிங் இருக்கலாம், 10 வீடியோ இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அப்போ ஒரு பேஜில் 10 கண்டெய்னர் இருக்காங்க, 10 கண்டெய்னருக்கு 10 சைல்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கான்ஃபிகரேஷனில். ஸோ அப்போ ஒரு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு டிவ் இருக்கும், அதுக்கு 10 சைல்டு இருக்கும், அடுத்து ஒரு டிவ் இருக்கும், அதுக்கு ஒரு 10 சைல்டு இருக்கும், அடுத்து ஒரு டிவ் இருக்கும், அதுக்கு ஒரு 10 சைல்டு இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்க டிவ் வந்து ஹெட்டராக இருக்கும், மேலே இருக்க டாபிக் ஹெட்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் கீழே அடுத்த டிவ் வந்து சைடு பார், அடுத்த டிவ் வந்து ரைட் சைடு பார், அடுத்த டிவ் வந்து மெயின் கண்டென்ட், அடுத்த டிவ் வந்து ஃபூட்டர். இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்க சொல்ல ஒரு ஃபூட்டரில் இருக்கக்கூடிய வெறும் பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா யூ கான் டூ தட் வித் த எலமெண்ட் செலக்டர். நீங்கள் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேராகிராஃபும் செலக்ட் ஆகிடும் அந்த 1000 லைனில். அதாவது ஸோ அப்போ ஒரு டிவுக்கு 10 பேராகிராஃப் சைல்டாக இருக்குன்னா நீங்கள் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா அப்போ 10 டிவுக்கு 100 பேராகிராஃப்மே செலக்ட் ஆகிடும். ஆனால் எனக்கு அது வேண்டாம், ஏதோ ஒரு டிவ், எந்த டிவ்னு எனக்கும் தெரியாது. ஓகேவா, ஸோ அதில் 5ஆவதாக வரக்கூடிய டிவ்வில் இருக்கக்கூடிய 10 பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, தேர் யூ கேன் யூஸ் த டிசெண்டன்ட். அப்போ 5ஆவதாக வரக்கூடிய அந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேமை போட்டு 5th சைல்டு அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று இப்படியும் பண்ணலாம். அந்த 5ஆவதாக வரக்கூடிய பேராகிராஃப்க்கு ஸோ டிவுக்கு ஒரு சைல்டை போட்டு நீங்கள் அது கிளாஸ் நேம்லாம் கொடுக்க தேவையில்ல, கீழே அந்த 10 சைல்டு இருக்குல்ல, அந்த 10 சைல்டுக்குமே ஒரே மாதிரி கிளாஸ் நேம் போடணும். ஸோ சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3, அதாவது பேராகிராஃப் சைல்டு 1, பேராகிராஃப் சைல்டு 2, இதே மாதிரி பேராகிராஃப் சைல்டு 10 வரைக்கும் போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக அதுக்கு ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே விஷயம் ஒரே லைனில் ஸோ சைல்டு 5ன்ற அந்த டிவுக்கு கீழே இருக்க அது 10 சைல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 10,000 சைல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு கண்டெய்னரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த கண்டெய்னர் கீழே இருக்க மொத்த பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணி நான் ஸ்டைல் பண்ணால் அது டிசெண்டன்ட் செலக்டர் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட சைல்டு செலக்டர், அதாவது டைரக்ட் சைல்டு, அதே அந்த டிவ். ஓகேவா, நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 டிவ் இருக்குது, ஒரு டிவுக்கும் 10 பேராகிராஃப் உள்ள இருக்குது. அப்போ இமிடியட் சைல்டு இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த ஸ்பேனுக்குள்ளே ஒரு சைல்டு இருந்ததுன்னா ஸோ டிவுக்கு இந்த பேராகிராஃப் டேரெக்டாக ஒரு பையனோ பொண்ணாவோ இருப்பார். ஓகேவா, தென் டிவுக்கு இந்த ஸ்பேன் டேரெக்டாக ஒரு பையனாவோ பொண்ணாவோ இருக்கலாம். ஆனால் இந்த பேராகிராஃப் டேரெக்டான பையனே கிடையாது. ஓகேவா, இட்ஸ் அ கிராண்ட் பேர், அதாவது கிராண்ட் சைல்டு இல்லையா. ஸோ தன்னோட பையனோட பையன் இல்லையா, ஹீ இஸ் அ கிராண்ட் சைல்டு. அப்போ அது வந்து அவருக்கு என்ன ஆகாது, போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ் சைல்டு செலக்டர். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் வாட் டிசனன்ட் செலக்டர், பட் இட் என்டையர்லி செலக்ட் ஆல் த பேராகிராஃப். இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கிறதால உங்களுக்கு இது எங்கே யூசேஜ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிடலாம். நாளைக்கு நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே,
ஸோ இஃப் யூ ஹாவ் கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி டிவ் இருக்கா, இந்த மாதிரி கண்ட்ரோல் வி. ஓகேவா, ஒரு டிவ் இருக்குது. ஓகேவா, பாருங்கள், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், தனித்தனி டிவ். ஓகே, இதுக்கு நடுவில் வேணால் நான் பிஆர் டேக் போட்டுக்கிறேன். ஓகே, பிஆர் பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். நீங்கள் செகண்டாக இருக்க டிவை தான் செலக்ட் பண்ணணும், கரெக்டாக? அதனால் CLASS கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டிஐவி டிவ் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட டிவ் 2 அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி கொடுத்தா இப்போ டிவ் 2க்குள்ளே இருக்கக்கூடிய எனக்கு என்ன ஆகும், என்டையர் பேராகிராஃபும் செலக்ட் ஆகும். இதுவே அந்த டிவ் 2க்குள்ளே இருக்க கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த டிவ் 2 இருக்கிற டைரக்ட் சைல்டு மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேவா, அங்கே இருக்க கிராண்ட் சைல்டெலாம் செலக்ட் ஆகாது. காட் இட் இல்லையா? கிளியராக இருக்க மாதிரி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் தெரியும். ஓகேவா, ஸோ சைல்டு செலக்டர்னா என்ன, டெசினன்ட் செலக்டர்னா என்ன, தெளிவாக இருக்கணும். ஓகேவா, ஸோ தெளிவாக இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அகைன் அண்ட் அகைன். ஓகேவா, தென் adjacent sibling selector, இது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பேராகிராஃப், திஸ் இஸ் த செகண்ட் பேராகிராஃப். இந்த மாதிரி ஒரு 2 பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் பேராகிராஃப் இஸ் நாட் அஃபெக்டட் பை த adjacent sibling selector. அப்போ ஏதாவது ஒரு சிப்ளிங் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை திஸ் ஒன். ஓகே, லைவாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ ஜேஎஸாக சின்னதாக்கிடலாம். இந்த ஸ்டைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், adjacent சிப்ளிங்கில் ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா, தென் இந்த ஹெட்டு தேவையில்லை. ஓகே, ஸோ இதுவுமே தேவையில்ல. ஓகே, டேரெக்டாக பாடி இருக்குது. ஓகே, ஸோ டேரெக்டாக பாடி இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா பேராகிராஃபில் ப்ளஸ் பேராகிராஃப், அதாவது இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது, தென் இங்கே செகண்ட் பேராகிராஃப் இருக்குது, தென் அகேன் திஸ் இஸ் த பேராகிராஃப் நாட் அஃபெக்டட் பை த adjacent sibling selector. ஓகேவா, ஸோ எந்த கலர் அப்ளை பண்ணியிருக்கோம், இது வந்து தெரியல இல்லையா, ரெட். ஓகேவா, நவ் யூ கேன் ஏபிள் டு see, ரைட்? வாட் ஹேப்பன், we have multiple. இங்கே இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு பேராகிராஃபை விட்டுட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க adjacent sibling. adjacent என்னதுமா, எங்கே படிச்சிருக்கோம், எங்கே பார்த்துருக்கோம்? adjacent ரோடு, adjacent தெரு, பேரலலா போகிறது. ஓகே, ஓகேவா. ஸோ இந்த சினாரியோவை நல்லா யோசிக்கணும். நம்ம ஒரு டார்கெட்டை பண்ணுறோன்னா அந்த டார்கெட்டை என்ன பண்ணுவோம், நம்ம டிசனண்ட்டில் என்ன பண்ணுவோம், சிப்ளிங்கில் என்ன பண்ணுவோம், அதாவது சைல்டில் என்ன பண்ணுவோம், adjacentல என்ன பண்ணுறோம், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ நம்ம டிசனண்ட் இப்போ தான் பார்த்தோம். ஒரு டிசனண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது டிசனண்ட்டில் அந்த டிவ் செலக்ட் ஆகி அந்த என்டையர் டிவ்வுக்கும் கலர் வந்துச்சா, ஸோ இல்லை அப்படின்னும் போது ஸோ அந்த செலக்டட் டிவ்வுக்குள்ளே இருக்க சைல்டுக்கு வந்துச்சா, சைல்டுக்கு தானே வந்துச்சு. லைக்வைஸ் ஃபார் த சைல்டு செலக்டர், என்டையர் டிவ்வுக்கும் வராமல் உள்ளே இருக்க அந்த சைல்டுக்கு மட்டும்தான் ஆக்ட் ஆகிருக்கும். லைக்வைஸ் ஃபார் த adjacent sibling selector. ஸோ யூஸ் த adjacent sibling selector ப்ளஸ் டு டார்கெட் அண்ட் எலமெண்ட் தட் இஸ் டைரக்ட்லி ஃபாலோஸ் அனதர் எலமெண்ட். என்னை ஃபாலோ பண்ணுற இடம் பாடி சோடான்ற மாதிரி எப்படி வந்தாலும் எப்படியா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டார்கெட் நமக்கு ஒன்று தான். ஓகேவா, ஆனால் அந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்கள மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளோட டார்கெட்டுக்கு கீழே இருக்க அதே மாதிரியான டார்கெட்ஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதுதான் என்னோடய டார்கெட், இனிஷியல் டார்கெட். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு பி எங்கே வேணால் இருந்துட்டு போ. ஓகேவா, நான் பாடிக்குள்ளே தான் இருக்கணும், இல்லைனா வேலை செய்யாது. ஓகேவா, ஸோ இதுதான் Ctrl+C Ctrl+V VV. ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. தென் இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த்து, ஸோ இது வந்து ஃபிஃப்த்து. ஓகேவா, ஸோ கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இருக்க அடுத்தடுத்த பி. ஓகேவா, ஸோ அது எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு Ctrl+C கொடுத்துட்டு அதே மாதிரி இருக்கிறது. அப்போ இங்கே எலமெண்ட் என்னும் போது நீங்கள் அதே மாதிரி எலமெண்ட்டை தான் செலக்ட் பண்ண முடியும். அதாவது பினா பி, ஹெச்னா H1னா H1, H2னா H2, டிவ்னா டிவ், ஸ்பேனுனா ஸ்பேனு. புரியுதுங்களா? புரியுது. அதே மாதிரி இருக்கிற டூப்ளிகேட்ஸ் லிட்டரலி. ஓகே, ஸோ இந்த எலமெண்ட் சினாரியோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிசெண்டன்ட் அண்ட் சைல்டோட நிறுத்துங்க. ஓகேவா, உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டு மைண்டில் வச்சுக்கணும் அவசியமே இல்லை. ஆஸ் ஃப்ரெஷராக ஸோ அதை வச்சே நீங்கள் பல வேலைகள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஈவன் தோ 3 years of seniors don't use this thing. I don't know why. So they will stick with the descendant and
வாட் இஸ் தட் சைல்டு செலக்டர். ஓகே, மோஸ்ட்லி அதுதான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ்னா யூஸ். ஓகே, ஸோ ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ பர்ஃபார்ம் வேறு லெவலில் பண்ணலாம். ஓகேவா, அதனால் நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். நானுமே இது இன்டெப்த்தாக எடுத்து தான் ஆகணும், அதனால் நான் எடுத்துகிட்டே கண்டிப்பாக எடுப்பேன். ஓகேவா. தென் ஸோ த நெக்ஸ்ட் திங், ஸோ அட்ஜசன்ட் முடிஞ்சது இல்லையா. தென் ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர். ஓகேவா, அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும் பாருங்களேன். ஸோ என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ ஹியர் இஸ் த போத் த ஸ்பேன் இஸ் அஃபெக்டட் பை த ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர். ஓகேவா, இதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு புரியாது. ஸோ டேரெக்டாக உள்ளே வச்சு தான் காமிக்கணும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ சிஎஸ்எஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த சிஎஸ்எஸ்ஸை கண்ட்ரோல் எக்ஸ். ஜென்ரல் சிப்ளிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. சிம்பிள் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இந்த ஸ்டைல் ஹெட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது கூட திஸ் இஸ் த ஸ்பேன். ஓகே, ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இதை எடுத்துடுறேன். ஓகே, இங்கேயுமே இதை எடுத்துடுறேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்பேன் 1ன்னு கொடுக்கலாமா. ஸோ 1. ஓகே, திஸ் இஸ் த ஸ்பேன் 2. ஓகே, ஸோ நீங்களாக எடிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகலாம்னு நினச்சிடாதீங்க. ஓகே, ஸோ உங்கள் மைண்டை போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகணும்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். ஸோ யூ கேன் டூ எனிதிங் யூ வாண்ட். ஓகே, தென் இப்போ பாருங்கள், ஒரு பேராகிராஃப் இருக்குது. தென் இங்கே சீரியஸ் ஹைலைட்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ காமன் எடிட் பண்ண சொல்ல இந்த மாதிரி ஒரு எடிட் வந்துடுது. தப்பு தான் ஆக்சுவலாக, இட்ஸ் பக். ஓகே, ஸோ ஒரு பேராகிராஃப் இருக்குது, தென் கீழே ஒரு ஸ்பேன் இருக்குது, தென் அகெயின் ஒரு ஸ்பேன் இருக்குது. பட் இதுக்கு எங்கே அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸ்பேன்னும் போது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஏமா பக்கத்தில் இருக்குது. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள். அடுத்தடுத்த இட்ஸ் என்னது, இட்ஸ் என்ன எலமெண்ட் அது, இன்லைன் எலமெண்ட். சூப்பர் ஷோ. ஓகே, ஸோ எவ்ரிபடி இஸ் ரியலி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க, எனக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ இட்ஸ் இன்லைன். ஓகேவா, ஸோ இன்லைன் எலமெண்ட் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் தான் எடுத்துக்கும், அதனால தான் அது பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, சூப்பர். அப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது. எப்பயுமே இந்த காம்பினேட்டர்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டார்கெட்டட் எலமெண்ட்டுக்கு அது என்ன ஆகாது, அது வேலை செய்யாது. ஓகேவா, அது ஏன்னா டார்கெட் அது. ஸோ அந்த டார்கெட்டுக்கு கீழே இருக்க ஜென்ரல் சிப்ளிங்க்கோ அட்ஜசன்ட் சிப்ளிங்க்கோ அப்படி இல்லையா, ஸோ சைல்டுக்கோ அப்படி இல்லையா, அதுக்கு டிசனண்ட்டாக இருக்க சேம் எலமெண்ட் எந்த லெவலில் இன்ஹெரிட்டாக இருந்தாலும் சரி ஒர்க் ஆகும் டிசனண்ட். ஓகே, தென் கலர் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே இருக்க எல்லா ஸ்டாண்டுக்குமே செலக்ட் தெரியல. ரெட். ஓகேவா, ஸோ இப்போ தெரியுதா. சந்தானம், இப்போ எனக்கு டவுட். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க நம்ம p tilt சிம்பல் யூஸ் பண்றோம். ஓகே, p tilt சிம்பல் தென் ஸ்பான். இதே p plus span னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும். ஓகே, ஓகேவா, தட்ஸ் வை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதே இல்ல ஐ அம் கிளியர். மேஜிக் தட்ஸ் வை உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இட்ஸ் பியூர்லி லாஜிக். இட்ஸ் நாட் a magic, இட்ஸ் a logic. ஓகே, இல்ல பிகாஸ் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ நம்ம வந்து டில்ட் சிம்பிள் கொடுத்தோம்னா அதாவது என்டையர்லி இருக்கிறது வந்து அதாவது என்ன ரெட் ஸ்பான் செலக்ட் ஆகுது. ஓகே, இதே நம்ம சிம்பிள் கொடுத்தோம்னா அதாவது இதுதான் என்னோட டார்கெட். இந்த டார்கெட் கீழே இருக்க ஸ்பேன் மட்டும் செலக்ட் ஆகணும். இந்த டார்கெட் கீழே ஒரு பேராகிராஃப் இருந்தால் என்ன நடக்கும், நடுவில் அந்த பேராகிராஃப் செலக்ட் ஆகாது. அந்த டார்கெட் கீழே இருக்க ஸ்பேன் மட்டும்தான் செலக்ட் ஆகும். தட்ஸ் வை வி ஹாவ் த என்னது இது டிசனன்ட் செலக்டரா, அட்ஜசன்ட் செலக்டரா, ஜென்ரல் சிப்ளிங் செலக்டரா, ஜென்ரல். ஓகே, இது ஜென்ரல் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஸோ அது சிம்பிள். ஓகேவா, ஸோ அந்த சிம்பிள் மட்டும்தான். அந்த சிம்பிள் எங்கே இருக்குது, எஸ்கேப் பட்டனுக்கு கீழே. ஓகேவா, ஸோ டோன்ட் ஃபர்கட். ஸோ சிம்பிள் வச்சு தான் நம்மளே ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதோ ஜென்ரலா அதுக்குள்ள இருக்கிற எல்லா it select all the children. ஓகேவா, with respect to target. அப்போ ஏதோ ஒரு டார்கெட் இங்கேன்றது பீன்றது தான் இட்ஸ் அ டார்கெட் இல்லையா. ஸோ அந்த டார்கெட்டு கீழே இருக்க எல்லா ஜென்ரல் சிப்ளிங்ஸையும் செலக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜென்ரல் சிப்ளிங்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ 10 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா, ஸோ அதில் ஒரு 4-5 பேர் வந்து கூட்டாளியாக இருப்பாங்க, ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதில் யாராவது ஒருத்தவங்கிட்ட நம்ம சொன்னால் கூட அந்த 4 பேருக்கும் அது போய் சேர்ந்துடும். கரெக்டு தானே. ஸோ ரியல் டைம் லைஃப் சினாரியோ. ஸோ
அப்படி இருக்க சொல்ல அதுதான் ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர். ஒரு சில பேர் ஒட்டவே மாட்டாங்க, ஓகேவா? இவர்கிட்ட சொன்னால் அவருக்கு போகாது, அவர்கிட்ட சொன்னால் இவருக்கு போகாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஒன்று அந்த மாதிரி இடத்துல டிசனண்ட் யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர்கிட்ட மட்டும் போய் சேரணுன்னாலும் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ மேபி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இங்கே P + P, H + H, ஓகேவா? ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செலக்டர்ஸ், ஓகேவா? அதுதான் அட்ஜசன்ட் செலக்டர். அட்ஜசன்ட் என்னும் போது ஸோ P + P, H1 + H1, நீங்கள் இதுக்கு வந்து வேறு ஒரு எலமெண்ட்டை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னும் போது ஸோ ஸ்டைலிங் மாற தான் செய்யும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல P + Pன்னு கொடுக்காம ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ P + H1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ இந்த இடத்துக்கிட்ட எப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. இட்ஸ் won't அஃபெக்ட், அது வந்து அஃபெக்ட் ஆகாது, ஓகேவா? ஸோ ஆனால் ஜென்ரல் சிப்ளிங்னும் போது ஈஸியாக பேர்லேயே வந்துடுது. ஜென்ரலாக இட் செலக்ட் ஆல் த சிப்ளிங்ஸ், ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு டார்கெட். அவ்வளோதான், ஃபினிஷ், ஓகேவா? வாட்ஸ் அபவுட் த அட்ஜசன்ட் செலக்டர்? வாட்ஸ் அபவுட் த அட்ஜசன்ட் செலக்டர்? இங்கே தான் இருக்குது, சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் சொல்ல முடியுமா? சரி, ஓகே, சரி, ஒன்றுமே இல்லை. புரியுது, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி கொடுக்கும்போது புரியுது. ஆனா ஆமாம், ஒரு செகண்ட் இப்படி நவுந்துட்டு ஒரு செகண்ட் இப்படி நவுந்துட்டு திரும்பி இப்படி வந்தோம், சொல்ல முடியல இல்லையா? இட்ஸ் கன்ஃபியூசிங். ஸோ இது சொல்லியே தரமாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? ஸோ நான் அடித்து சொல்கிறேன், நோபடி வில் டீச் திஸ், ஓகே? ஸோ நான் இதை திரும்ப கூட சொல்லித்தர தயாராக இருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஓகேவா? somebody asked in an interview round na, so definitely this is the question for the advanced people, so not for the fresher, okay? But you need to crisp and clear in this topic. So திரும்பி சொல்கிறேன், ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஓகேவா? ஜென்ரல் சிப்ளிங் ஜென்ரல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோ, புரிஞ்சிருச்சு. அட்ஜசன்ட் சிப்ளிங் புரியல அதானே? சரி, இங்கே பாருங்கள், அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்ட் பண்ணும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஓகேவா? கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப்ஸ் இருக்குது எனக்கு, இந்த இடத்துக்கிட்டையும் பேராகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஒரு பேராகிராஃப் செலக்ட் ஆகலை, ஓகேவா? ஸோ 1 செகண்ட், நான் இதை கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து அடிக்கிறேன், ஓகே? ஸோ ஓகே, இதோட எடுத்துக்கலாம் 3 4 5, ஓகே? தென் ஸோ ஒரு டார்கெட் இருக்குது, இதுதான் என்னோடய டார்கெட், ஓகேவா? எப்பயுமே டார்கெட் என்ன ஆகாது காம்பினேட்டர்ஸில், இது மட்டும் கிளியராக இருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. டார்கெட் செலக்ட் ஆகாது, ஓகேவா? ஸோ ஆனால் இதுவே கிளாஸ்லேயோ ஐடியிலையோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த டார்கெட் அப்படியே செலக்ட் ஆகிடும், ஓகேவா? நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு டிசனண்ட்டாவோ சைல்டாவோ ஸோ ஜென்ரலாவோ இல்லை அட்ஜசண்ட்டாவோ இருக்க சில்ட்ரன்ஸை தான் செலக்ட் பண்ணுவோம், ஓகேவா? தென் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் செலக்டிங் த பேராகிராஃப் 2 3 4 5, அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்ணாமல் இட் செலக்டட் த 2 3 4 5, அதாவது இங்கே இருக்க ஒரு பேராகிராஃப் அதே மாதிரி ரிப்ளிக்காக இருக்கக்கூடிய எல்லா பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? தென் ஆனால் இது என்ன ஆகலை, இட்ஸ் நாட் இன்ஹெரிட்டட் டு, எதுக்கு அஃபெக்ட் ஆகலை? இது அட்ஜசன்ட் சிப்ளிங்ஸ், ஓகேவா? அதாவது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பேரண்ட்குள்ளே இருக்க கிராண்ட் சைல்ட்ஸ்க்கு இது என்ன ஆகலை, அஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்த கேஸ் இந்த டிவ் இல்லாமல் இருந்ததுன்னா, 1 செகண்ட், இந்த டிவ் இல்லாமல் இருந்ததுன்னா இது அதுக்கும் அஃபெக்ட் ஆகும், ஓகேவா? இதுக்கு ஒரு பேரியராக ஆக்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ கிராண்ட் சைல்டுக்கு இது அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இங்கே பாருங்கள், இது ஒரு பேராகிராஃப், ஓகேவா? ஸோ இந்த டிவுக்கு அப்புறம், ஓகே, திரும்பியும் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும், ஓகேவா? இங்கே தான் தப்பே பண்ணுவீங்க. சிம்பிளா இப்போ நம்ம பிளஸ் யூஸ் பண்ணோம்னா சிஎஸ்எஸ்ல P + P யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் ஃபார் அட்ஜசன்ட், கரெக்ட்டா? அட்ஜசன்ட் எப்படி இருக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மிஸ் நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது கிராக் விழுந்துச்சுன்னா அது அப்படியே அடுத்த டிவிஷனாக மாறிடும் அது. ஸோ இங்கே பாருங்கள், இது செலக்ட் ஆகலை, ஏமா இது செலக்ட் ஆகலை, 6th ஏமா செலக்ட் ஆகலை, இது 6ன்னு வச்சுக்கலாம். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லிட்ரலி ஸோ யூ காட் எவ்ரி திங். இது மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நான் கிளியராக நடத்திக்கிறேன், ஓகேவா? எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா, இது வரலன்னும் போது அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது வந்துருச்சு அப்படின்னும் போது
ஸோ எனக்கு என்ன ஆகும், அகெயின் அடுத்த இருக்கிறத டார்கெட்டாக தான் அது ஃபிக்ஸ் பண்ணும். கன்சிடர் பண்ணிக்கிது. ஓகேவா, அது அடுத்தது டார்கெட்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு இருக்க அட்ஜசன்ட் சிப்ளிங்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல வந்து ப்ளஸ் யூஸ் பண்றோமோ, ஓகே, அப்போ வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங்ஸ் ஒன்று வந்து டார்கெட்டு தென் ஒன்று வந்து அட்ஜசன்ட், அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய, அதாவது அதுக்கு வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சைல்டு. ஓகேவா, ஸோ இன் பிட்வீனில் ஏதாவது உங்களுக்கு டார்கெட் அதாவது மிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டார்கெட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், அதை டார்கெட்டாக கன்சிடர் பண்ணி தென் அந்த டார்கெட் கீழே இருக்க எல்லா அட்ஜசன்ட்டுக்கும் அதை ஸ்டைல் பண்ணும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஹெட்டிங் கீழே 4 பேராகிராஃப் இல்லை 4 டைட்டில் இருக்குது. ஸோ அப்படி கூட சொல்லலாம். ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இதான் ஒரு ஹெட்டிங், கீழே ஒரு 4 லிஸ்ட்டு, ஹெட்டிங் 4 லிஸ்ட்டு, ஹெட்டிங் 4 லிஸ்ட்டு, ஹெட்டிங் 4 லிஸ்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஹெட்டிங் கீழே இருக்க 4 லிஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிகிட்டே போகணும். நடுவில் ஒரு இமேஜ் இருக்குது. தென் இட் வில் ஒர்க் லைட் பர்ஃபெக்ட்லி, இட் வில் ஒர்க். நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்து அடுத்த லெவலுக்கான நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும். சினாரியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஹெட்டிங் இருக்கும், தென் சம் டேட்டா இருக்கும், நடுவில் ஒரு இன்டரப்ஷன் இருக்கும், தென் ஹெட்டிங் டேட்டா இன்டரப்ஷன், ஹெட்டிங் டேட்டா இன்டரப்ஷன், ஹெட்டிங் டேட்டா இன்டரப்ஷன். இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னா, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே அசம்பிள் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ ஒரே மாதிரியாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு டேபிள் ரோன்னும் போது ஹெட்டிங் சம் டேட்டா சம் இன்டரப்ஷன், ஹெட்டிங் சம் டேட்டா இன்டரப்ஷன். அந்த இன்டரப்ஷன்ன்றது எண்டு பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட அது முடிஞ்சிருச்சு, திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். ஒரு பிளாகிங் நீங்கள் படிச்சுட்டே வரீங்கன்னா ஹெட்டிங் இருக்கும், கீழே பிளாகுக்கான டேட்டா இருக்கும். சொல்லுங்கம்மா. நம்ம ஜெனரல் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த இன்டரப்ட் வந்து எதுமே அது கன்சிடர் பண்ணிக்காது, டைரக்டா அதுவும் எடுத்துக்கும். ஆமா, டைரக்டா எடுத்துக்கும். இட்ஸ் செலக்ட் ஆல் த திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜெனரல் ரைட். ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகே, இட்ஸ் செலக்ட். நான் ஸ்பேனில் இருக்குது, அதனால் உனக்கு அடுத்தடுத்தது வருது. ஓகேவா, இது டிவ்வில் இருந்ததுன்னா அப்படி வராது. ஓகே, ஸோ அடுத்தடுத்த லைனுக்கு ஒரு இதை டார்கெட் பண்ணி ஜென்ரல்னா இட் செலக்ட் ஆல் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ எப்போ செலக்ட் பண்ணாது அப்படின்னும் போது திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பேராகிராஃப், இதை மட்டும் செலக்ட் பண்ணலை. ஏன்னா இது என்னது, இது ஸ்பேன் கிடையாது. இதுதான் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இன்டரப்ஷன். ஓகேவா, ஆனால் அடுத்தடுத்தது என்னது, இது டார்கெட்டாக செலக்ட் பண்ணல, இட்ஸ் செலக்டட். பரவாயில்ல, எனக்கு நடுவில் ஏதோ ஒரு கேப் இருந்தது, பரவாயில்ல, இருந்தாலும் நீ என் தம்பி தாண்டா அப்படின்ட்டு சேர்த்துக்கிறது. பட் ஆனால் இது சேர்த்துக்காது. ஓகேவா, எது அப்படின்னும் போது இது சேர்த்துக்காது. ஒரு இன்டரப்ஷன் போயிடுச்சுன்னா அதை தனி ஃபேமிலியாக தான் கன்சிடர் பண்ணி அதை டார்கெட் பண்ணி தென் அந்த ஃபேமிலி கீழே இருக்கிறத அது என்ன பண்ணும், எடுத்துகிட்டு வரும் அட்ஜசென்ட்டாக. ஓகேவா, ஸோ நடுவில் இன்டரப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும். ஒரு கீ ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நடுவில் இன்டரப்ஷன் இருந்தால் அதை தனி ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணுறது எது, அட்ஜசென்ட். ஓகேவா, ஸோ ஜெனரல் சிப்ளிங் அப்படி கிடையாது. ஸோ என்ன தான் கேப் இருந்தாலும் அது சேர்த்துக்கும். ஓகேவா, அதாவது அட்ஜசென்ட்ல பிளஸ் சிம்பல் யூஸ் பண்றோம். ஏன்னா அது மெயினா நம்ம வந்து எங்க சிம்பிள் கன்ஃபியூஸ் ஆவறனா சிம்பிள் தான். அட்ஜசென்ட்க்கு பிளஸ் சிம்பல், அப்புறம் டில்ட் ஜெனரலுக்கு வந்து ஜெனரலுக்கு டில்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல். ஓகே, ஸோ ஜெனரல்னும் போது இட் செலக்ட் ஆல் ஈவன் தோ கேப். ஸோ அட்ஜசென்ட்னும் போது இட் செலக்ட் ஆல் பட் இந்த கேஸ் ஆஃப் கேப் அப்படின்னும் போது அடுத்த வர்றதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டை மிஸ் பண்ணிடும். ஓகேவா, அது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அது கீழே இருக்க அட்ஜசென்ட்ஸை செலக்ட் பண்ணும். ஓகேவா, தென் ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு செலக்டர், டேரக்ட் சைல்டை மட்டும்தான். அப்போ ஒரு டிவ் இருக்குது அப்படின்னும் போது இதான சைல்டு செலக்டர். அப்போ இங்கே ஒரு டிவ் இருக்குது. ஓகேவா, ஸோ கோட் வைஸாகவும் நான் பிரேக் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு டிவ் இருக்குது, இங்கே ஒரு டிவ் இருக்குது. அப்போ ஒரு டிவ்வை மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர் இருக்குது. ஒரு கண்டெய்னர் மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே இருக்க ஸ்பெசிஃபிக் டேரக்ட் சைல்டை மட்டும் டார்கெட் பண்ணால் அது வந்து என்னது, சைல்டு செலக்டர். டிசெண்டன்ட் அப்படின்னும் போது அதே தான், ஆனால் என்ன இருக்கும், அது இன்ஹெரிட்டன்ஸ் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே கிராண்ட் சைல்டாக இருந்தாலும் அது என் சைல்டாக தான் கன்சிடர் பண்ணுவேன்னா அது டிசெண்டன்ட். ஸோ மோஸ்ட்லி டிசெண்டன்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, டிசெண்டன்ட் அண்ட் சைல்டு செலக்டர். ஸோ அதாவது டிசெண்டன்ட்க்கு நம்ம வந்து we are using space. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டிசெண்டன்ட்க்கு ஸ்பேஸ், அப்புறம் கிரேட்டர் தென் சிம்பலுக்கு வந்து சைல்டு. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் சிம்பல் வந்து அட்ஜசென்ட். ஓகே, அட்ஜசென்ட். டில்ட் சிம்பல் வந்து ஜெனரல். ஓகே சார், ஓகே. ஸோ நாலுத்தையுமே ஒரு ஆர்கனைஸ்டாக சொல்லிட்டோமா, ஜஸ்ட் 2 minutes சொல்லிட்டோமா. ஸோ யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் ஹியர் ஆஃப்டர். ஸோ டிசெண்டன்ட் என்றது ஸ்பேஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் செலக்ட், அதுக்கு கீழே அதே மாதிரி இருந்ததுன்னா
ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் லெவலில் அது என்னோட கிராண்ட் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, இட் இல் செலக்ட் எவ்ரி திங். அதாவது ஒரு டிவ்வுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே 10 பேராகிராஃப் இருந்தாலும் சரி, 10,000 பேராகிராஃப் இருந்தாலும் சரி, இட் காட் செலக்டட். ஈவன் தோ இட் இஸ் சச் கிராண்ட் சைல்டாக இருந்தாலும் அவங்களோட சைல்டாக இருந்தாலும் இட் கெட் செலக்டட் தான் டிசெண்டன்ட். ஸோ சைல்டு காம்பினேட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென். ஸோ இந்த கிரேட்டர் தென் சிம்பிளே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ பேரண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சைல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ டேரக்ட் சைல்டை மட்டும்தான், அதாவது இமிடியேட் சில்ட்ரன், அவங்க டேரக்ட் சில்ட்ரனை செலக்ட் பண்ணும், அவ்வளோதானே தவிர்த்து ஸோ உள்ளே இருக்க சைல்டெல்லாம் செலக்ட் பண்ணாது. சைல்டையே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாது, டேரக்ட் சைல்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணும். ஸோ அப்பானா பையனை செலக்ட் பண்ணோம், பையனோட பையனெல்லாம் செலக்ட் பண்ணாது, பேரனை செலக்ட் பண்ணாது. ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு வந்து கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ adjacent சிம்பிள் அப்படின்னும் போது இங்கே மட்டும்தான் நீங்கள் கன்ஃபியூஸே ஆவீங்க. இட்ஸ் அ ப்ளஸ் சிம்பிள். டார்கெட் ஆல் த இமிடியேட் நெக்ஸ்ட் சிப்ளிங். இந்த வேர்டிலே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், இமிடியேட் நெக்ஸ்ட் சிப்ளிங், அதாவது டார்கெட்டட் சிப்ளிங்கை விட்டுரு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ ஆஃப் ஏ ஸ்பெசிஃபைட் எலமெண்ட். அப்போ ஒரு பேராகிராஃப் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அதுதான் டார்கெட். அப்போ அந்த சிப்ளிங்கை விட்டுரும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணும். தென் ஒரு இன்டர்மீடியேட்டில் யாராவது வந்துட்டா தென் அதுக்கப்புறம் இருக்கிறத நெக்ஸ்ட் ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணும். ஓகேவா? திரும்பியும் ஒரு டார்கெட், அந்த டார்கெட்டை விட்டுரும், அந்த டார்கெட் கீழே இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா adjacent. ஸோ ஜென்ரல் சிப்ளிங்னும் போது இட்ஸ் டெல் சிம்பிள். ஓகேவா? எஸ்கேப் பட்டன் கீழே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஜென்ரலாக அது கீழே இருக்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? அது கீழே இருக்க எல்லா ஜென்ரலையும் செலக்ட் பண்ணும். சிம்பிள், சூப்பர் டூப்பர்ல. ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்ஸ். ஸோ அதுவுமே ரியலி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதோட அது காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது, அது சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? தென் ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருப்போம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ இதோட முடிக்கிறேன்.